நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளில் அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை பார்த்து அம்மனுக்கு நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ ஒரு நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று
மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போதுங்க. நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஏற்கனவே துள்ளி குதிக்கும் துலாம் ராசின்னு சொன்னீங்க, நாங்கள் எங்கெங்க துள்ளியும் குதிக்கலை, ஒரே குழப்பத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் காரணம். நான் அதைத்தான் திரும்பியும் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கருத்துப்படி கோச்சார கிரகங்கள் 20% உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி 80% உங்களுடைய சுய ஜாதகம் தான். அதனால தான் ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, துலாம் ராசிக்கு நம்ம அற்புதமான மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் கிட்டத்தட்ட சில நபர்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியே பேசுகிறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க தம்பி, ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி இல்லையே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் விரிவாக சொன்னேன், இப்படிலாம் நடந்திருக்குங்க, உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும், ஆனால் பொதுவாக உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை இல்லாதனால இதை உணர்வுபூர்வமாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்புங்க, உங்களுக்கான டைம் கொடுக்குறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, குறைஞ்சது 20 நபர்கள் என்கிட்ட கேள்வி கேட்ட அந்த 20 நபர்களுமே நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நமக்கு சொல்லுவதற்கான வாக்கையும் நம்முடைய இஷ்ட தெய்வமும் அதற்கான உறுதுணையும் இருந்தனால தான் நான் சொல்லி அவங்கள புரிய வச்சேன். அப்படி பார்க்கும்போது அதே தான் திரும்பி என்னுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக இந்த ஆடி மாதம் நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல போய் உட்காருவீங்க. விட்டுட்டு வந்த வேலையை மீண்டும் உங்களை தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய மதிப்புக்கு
உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே வெற்றி தான். கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. ஏன் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் உறுதியாக நடந்துடும். ஓகேவா? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்போ கடன்காரன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே கடன்காரன்ட்ட நம்ம ரூபா வாங்கும் போது என்ன பண்ணுறோம்? கடன்காரன் ரொம்ப நல்லவர்னே, நீங்கள் ரொம்ப நல்லவர்னே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுறோம். இதான உண்மை. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கினது உங்களுக்காக வாங்கினீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணலாம்? நீ வாங்கும்போது யோசிச்சுருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே மற்றவங்களுக்காண்டி தான். மற்றவங்களுக்காண்டி கையெழுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க? ஏமாந்துறது. யாராவது புதுசாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டா போதும், அப்படியே என்ன சொல்கிறேன்னா உங்களை மறந்து அவங்களுடைய இயக்கத்தை நோக்கி பயணிச்சிருங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய குடும்ப உறவை நேசிங்க. உங்கள் கூட இருக்கவங்கள நேசிங்க. இங்கே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஆளுங்க, கண்ணுக்கு தெரியாத நபர்கள், அவங்களெல்லாம் நேசித்ததெல்லாம் போதும். புதுசாக வர உறவை நேசிப்பதை விட உங்களே நம்பி உங்கள் மீது பாசம் வச்ச உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர், இவங்களை நீங்கள் முழுமையாக நேசிங்க. மற்றவங்களுக்கு உழைச்சி மற்றவங்களுக்காக போராடி கஷ்டப்பட்டது போதும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? பூர்த்தி செஞ்சுக்கணும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. பழைய கடனை அடைக்க போகிறீங்க, புதிய கடனை வாங்கிடாதீங்க. ஓகேவா? பழைய கடன் தான் அடைச்சிட்டோம், ஏதாவது புதுசாக ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து வாங்கிடாதீங்க. அதே போல் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. நீங்கள் செய்யாத தவறுகளில் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அத்தனை விதமான கஷ்டத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு ஆற்றலை உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது உண்மை. நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, துலாம் ராசி பெண்கள் உறுதியாக ஆண்களிடமும், துலாம் ராசி ஆண்கள் பெண்களிடமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய எதிர்பாலினத்தவரிடம் உறுதியாக கவனமாக இருங்க. நம்பி ஏமாற வேண்டாம். எதையாவது ஒன்று செஞ்சுட்டு எதையாவது ஒன்று நம்பி பண்ணேன், கடைசியில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சே, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க சொன்னதப்பெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீண் அலைச்சல் வேண்டாம். என்ன பண்ணோம்? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வீண் அலைச்சல் இல்லாமல் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியும். உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன விஷயங்கள் இருக்கோ எக்காரணத்தை கொண்டு விற்றுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்த விற்றாலும் சரி, இந்த மாதத்தில் ஒரு பொருளை விற்றாலும் சரி, அதனுடைய என்ன சொல்கிற மதிப்பு குறைஞ்சது 5 மடங்காக அடுத்த மாதங்களில் உயரும். அதனால் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவெடுக்காமல் கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு SMS போடுங்க.
உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் வந்து காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம் இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு இப்போ பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது வந்து நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்.
ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன, கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் ஒரு புதுமையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாடை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, புதிய ட்ரெஸ்ஸும் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஆடி மாதம் உங்களுக்கு அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். எப்போன்னா ஆடி 18க்கு அப்புறம், ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி உண்டு. அதே போல் கொஞ்சம் அதிகமாக பக்தி
அப்படியே ஆன்மீக ஈடுபாடு போக போகுது. அப்படியே நான் சாமியை கும்பிட போகிறேன், சாமி தான் என்னுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுவும் நம்மளுடைய மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ இவ்வளவு நாட்களாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெருமாள் அதிகமாக கும்பிட்டுருப்பாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரங்க 2 வழிபாடும் பண்ணுவீங்க. ஆனால் சிவன் மேலே அளவு கடந்த பக்தி நீங்கள் வைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெருமாள் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படியே மாற்றி அமைத்து இந்த மாதத்தில் நீங்கள் சிவன் மேலே அதிகமான பக்தி வைப்பதற்கான என்னுடைய அப்பன் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள அப்படியே புத்துணர்ச்சியை இயங்க போகுது. மறக்காமல் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு பல இடங்கள்லேருந்து விமர்சனங்கள் வரும். பல இடங்கள்ல என்ன வரும், விமர்சனங்கள் வரும். உங்களை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது சொல்லுவாங்க, தேவையில்லாத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நீ அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, உனக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து காதிலே வாங்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்களுடைய உண்மையான உறவு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடங்க. அதை விட்டுட்டு புகழ்ச்சிக்கோ உங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்கங்கிறதையோ அல்லது இகழ்ந்து பேசுகிறாங்கிறதையோ மைண்டில் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா இங்கே தூற்றுவதும் போற்றுவதும் உங்களை வீழ்த்துவதற்காகவே என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிதுனராசி என்பர்கள் ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பீங்க. எதுலேயும் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவு எடுத்து உங்களுடைய சுய சிந்தனையை மட்டும் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கும் என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய உறவு, வெளிவட்டார உறவுகள் ஏதாச்சும் ஒரு பொருள்களை கொடுத்து இதை வச்சுக்கோ, இல்லை இதை போய் அங்கே போய் கொடுத்துருங்க, இல்லை இதை முடித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஒப்படைச்சாங்கன்னா தயவு செய்து எதையும் வாங்காதீங்க. பஸ்ஸில் போகும்போதும் சரி, தெரியாத உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாலும் தயவுசெய்து செய்ய வேண்டாம். அல்லது உங்களுடன் பணியில் இருக்கும் சக தோழர்கள், சக தோழிகள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சு இதை யார்ட்டையும் சொல்லிடாத, இல்லை இதை வந்து யார்ட்டையும் கொடுத்துடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பீங்க. அப்புறம் என்ன காரணம் காட்டிடுவீங்கிறத அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசிடுங்க. ஏன்னா கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொன்னேன், நீங்கள் தான் என்னை பற்றி ஊருக்குலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு குறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பல தடவை கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் கடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய முழு சிந்தனையை மட்டும் பாருங்கள். உங்களுடைய எதிரே இருக்கவங்க தேவையில்லாத நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் செய்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் வழிபாடு செய்வது மூலமாக எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் உறுதியாக பெறக்கூடும் என்பது கிரக ரீதியான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல்
உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, இன்னும் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை பார்த்து அம்மனுக்கு நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த
நட்சத்திரம் வரும் நாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன, அற்புதமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது. நான் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்தேன், ஆனால் அது ஃபுல்லாமே தடையாகவே இருக்குது, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற அல்லது வருத்தத்துடன் இருக்கின்ற
நம்முடைய கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுதுன்னா, அந்த தடையெல்லாம் விலக போகுது. அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையான விஷயத்த செய்ய போகிறீங்க. உங்களுக்கு தேவையான செயல்பாடுகள் நீங்களே செஞ்சுக்கிருவீங்க. யாரையும் நம்பி இனிமே ஏமாற மாட்டீங்கிறத இந்த ஆடி மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுக்கீங்கன்னா, இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஷேரில் வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்ச ஷேர் பெரிய லாபத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாற்றம். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, என்ன பண்ணே தெரியல, நானும் எவ்வளவோ உண்மையாக இருக்கேன், பாசமாக இருக்கேன், அவங்க வேலையை நான் இழுத்து போட்டு செய்கிறேன், ஆனால் என் மேலே கவனமே என்ன சொல்கிறேன், கவனம் காட்ட மாட்டேங்காங்க, ஒரு அக்கறையும் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா, இந்த மாதம் அவர்கள் அனைவருமே உங்களை கஷ்டப்படுத்தின அல்லது உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்த நபர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மனசை சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. மனநிலையை மாற்றி என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள். உறுதியாக மாற்றம் உண்டு. அதேபோல் நம்மளுடைய கன்னிராசினியர்களில் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ, ஒரு 4 பேரை வச்சு, இல்லை 5 பேரை வச்சு, இல்லை 50 பேரை வச்சு, இல்லை 500 பேரை வச்சு, எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி, சொந்தமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு முதலாளியாக இருந்து பணம் கொடுக்கிறீர்களோ அத்தனை விதமான கன்னிராசினியர்களுக்குமே கோச்சார கிரகங்கள் உறுதியாக தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. தொழிலில் உள்ள தடைகளெல்லாம் விலக்கி உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. நீங்கள் அப்படியே மைண்டில் நினச்சோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னுமே அவங்க செஞ்சு முடிப்பாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு பேசி செஞ்சு எதையும் கவனிக்காத உங்களுக்கு கஷ்டப்படுத்தி வந்த அத்தனை விதமான தொழிலாளர்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அப்படியே ஒரு டிப்ரெஷனில் வெளியே போயிட்டு உங்களுக்கான ஒரு ஒரு தகுதி, உங்களுக்கான திறமை என்ற செயல்பாடுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்காண்டி நம்மளுடைய முதலாளி எவ்வளோ செஞ்சுருக்காரு, நமக்காண்டி நம்மளுடைய மேலாளர் எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. உண்மையிலேயே ஒரு மாற்றம் உண்டு. அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு சேரலாமா வேண்டாமா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவர் என்னை கேட்க மாட்டேங்காரு, எனக்கு எப்பயுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஐயா கல்யாணம் ஏன் முடிச்சேனே தெரில, கல்யாணம் முடித்து நான் படுற பாடு போதுன்றா சாமிங்கிற மாதிரி வந்துருச்சு, இந்த 1.5 வருஷத்தில் நான் பேசாமல் எங்கேயாச்சும் எதை சொல்ல எங்கிட்ட காட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலாமாலாம் நினச்சிட்டேன், எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு மாற்றம், அப்படியே ஒரு சூழ்நிலை, அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆனந்த காற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை உறுதியாக உங்களுடைய 2 பேருடைய உண்மையான உணர்வுகள் இருக்கும் பட்சத்தில் உறுதியாக உங்கள் 2 பேரை நீங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த பின்னாடி இருந்து தூண்டி விட்டேன், முன்னாடி இருந்து தூண்டி விட்டேன் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க, தகுடுபடி ஆயிடுவாங்க, எல்லாருமே காலி. அது உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா மாமியாராக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனாராக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூட உங்களுடைய பார்ட்னர் கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது கூட உள்ள துரோகிகளாக இருக்கட்டும், யாருனாலும் சரிங்க, உங்களுடைய உறவை பிரிக்க நினச்சாங்கன்னா தகுடுபடி ஆகி என்ன பண்ண முடியும், நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்வதற்கான இயக்கம் கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைங்கிறத உறுதியாக உணர முடியும். அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்காங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டவங்க, கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்ட தங்க நகைகள் வேலை பார்க்குறவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடை வச்சுருக்கவங்க அனைவருக்குமே சிறப்பான தன்மை உண்டு. அற்புதமான மாற்றம், பேரும் புகழும் ஓங்கி நிற்கும். என்ன செஞ்சாலும் இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அப்போ நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
ஒரு வேலை செய்வதாக இருந்தால், ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தால், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. கன்னி ராசிக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எழுத தான் மாற்றம் உண்டு. எப்போவுமே என்ன பண்ணுவோம், உங்களுக்காக நீங்கள் திட்டமிட போகிறீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு டைரியில் எழுதுங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். அதிகமாக டைரி எழுதுகிற நபர்களில் கன்னி ராசி முதலிடமாக வருவாங்க. தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவாங்க, டைரி எழுதி வைப்பாங்க. முன்னாடிலாம் அதிகமாக டைரி தான் யூஸ் பண்ணோம். இப்போ தான் ஃபோன் வந்தோடனே வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து டைப் பண்ணி அனுப்பிக்கிருக்கோம் மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதியாக என்னாக போகுது, நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வேலை, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக எழுதி வச்சிங்கன்னா பிரச்சனை வராது. பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பாடுற வடிவேலு, அதே மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீண் அலைச்சல்கள் இருக்காது. தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம். மற்றவர்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம், உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் என்பதை உணர்ந்து செஞ்சீங்கன்னா மாற்றம், முன்னேற்றம் கன்னிராசிக்கு உறுதியாக உண்டு. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அது எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் வந்து காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே
நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லையுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம் இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு இப்போ பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிறம் மாலை ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது வந்து நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கை பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது.
9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எதையும் எப்பொழுதும் நினச்சதை நினச்ச மாதிரி செய்யணுங்கிற சிந்தனை எப்பொழுதுமே உள்ள ஒரு ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நம்மளுடைய அருமையான மேச ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதாவது கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற சூரிய பகவான் முதல் நம்முடைய நெல் கிரகங்களான ராகு கேது பகவான் வரை 9 கிரகங்களும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இடம் மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. எங்கேயோ இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கேன், இடமே கிடைக்க மாட்டேங்கி, கையில் ரூபா வச்சு கூட தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதத்தில் அதுக்கான ஒரு சரியான இடத்த தேர்ந்தெடுப்பீங்க. அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதுக்கான அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம். ஆனால் பத்திரம் பதிகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ஆவணி மாதத்தில் தான் பத்திரம் பதிய வேண்டும், மறந்துடாதீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து தொழிலில் நிறைய எதிர்மறையான விஷயங்கள், எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள், தொழிலில் மாற்றம் எப்படா ஏற்படும் சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100 ரூபா லாபம் எதிர்பார்க்கிங்கன்னா அது 100 ரூபா கூட வரலைன்னா வருத்தப்படுவீங்க பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் ஒரு 80 ரூபா வரையுமாச்சும் ஒரு 80%, 100ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அது லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த லாபத்தில் குறைஞ்சது ஒரு 70லேருந்து 80% கிரக ரீதியாக, கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீங்க, அதற்கு பல தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கவலைகளை மறந்து உங்களுக்கான ஒரு வரனை ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து கொஞ்சம் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா ஆவணியில் உறுதியாக டும் 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 தான், யோசிக்கவே தேவையில்லை, கெட்டி மேளம் கொட்டிடும் என்பது உண்மை. குடும்ப பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக எங்களுடைய குடும்பத்தில் அண்ணன் பேசுனா தம்பி பேச மாட்டேங்க, தம்பி பேசுனா அண்ணன் பேச மாட்டேங்க, குடும்ப உறவே கொஞ்சம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், எங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, மேசராசி என்பவர்களில் யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப உறவில் ஒரு பாண்ட், நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். உங்களை விட்டு புரியாமல் பிரிஞ்ச உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்குறோம். அதேபோல் நம்முடைய மேசராசி அன்பர்களுடைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைக்க போகுது. கடுமையாக போராடி நாங்கள் மட்டும் போராடிட்டே இருக்குமே, எங்களுடைய கோபமும் எங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களும்